ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று யட்சனுடைய கேள்விக்கு தருமன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யட்சன் கேட்ட கேள்வி, தர்மத்தில் மிக உயர்ந்த தர்மம் எது? அதுக்கு தர்மன் சொன்ன பதில் அகிம்சை. அகிம்சை, கொல்லாமை. கொல்லாமை, பிற உயிர்களை துன்புறுத்தாமை. நாவால், மொழியால், உடலால், செயலால், நம்மளுடைய மனதால் பிறரை நோகும்படி, பிறரை சாகும்படி நாம் செயல்படக்கூடாது என்பது இந்த அகிம்சையினுடைய தத்துவம். அகிம்சைனா என்ன? அது புத்தர் காட்டிய வழி, இயேசு காட்டிய வழி, காந்திஜி காட்டிய வழி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, ராமாயணத்தில் ராமர், நம்ம நாட்டில் மிக மிக மகா புருஷர்கள் நமக்கு வாழ்க்கையில் அப்படின்னா ஒன்று ராமன், இன்னொன்று கிருஷ்ணர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இவங்களுடைய வழிமுறை என்ன? ஒரு முறை இன்னைக்கு ராமரை பார்க்கலாமே. நம்ம கடைசி கால அந்த வனவாசத்தில் கடைசி காலகட்டத்தை மட்டும் பார்ப்போம். சீதையை ராவணன் தூக்கி சென்று விடுகிறார். அனுமனை மற்ற எல்லா திசைகளிலும் வழி சீதையை தேட ராமர் வானரங்களை அனுப்புகிறார்கள். அப்போது அனுமன் போன திசை தென்கிழக்கே, தென் திசை. அங்கே சீதையை பார்த்து விடுகிறார். சீதையை பார்த்துவிட்டு ராவணனிடம் ராமருடைய பெருமையை சொல்லி, சீதையை விட்டுவிடு, இல்லையென்றால் உனக்கு உயிருக்கு நீ தப்ப மாட்டாய் என்று தகவலும் சொல்லிட்டு வருகிறார். திரும்ப விபீஷணன் வருகிறான். விபீஷணனும் தன்னுடைய ராவணனுடைய படை பலம் எல்லாம் தெரிந்துவிட்டு அனுமன் வருகிறான். விபீஷணன் சொல்கிறான். அவன் ராவணன் பயங்கரமாக கொக்கரிக்கிறான். நீ கடலுக்கு அந்தப்புறம் இருக்கிறாய், நீ சாதாரண மனிதன், நீ என்ன செய்ய முடியும் என்று கொக்கரிக்கிறார். ஆனாலும் ஸ்ரீராமர் பாலம் கட்டி கடலுக்கு அந்தப்புறம் இலங்கைக்கு தன்னுடைய வானரப்படைகளை எல்லாம் கூட்டிச் சென்று இலங்கையை, ராமேஸ்வரனுடைய அந்த நகரை முற்றுகையிட்டாச்சு. அவன் கோட்டையை சுற்றியும் வானரப்படைகள் முற்றுகையிட்டாச்சு. கோட்டைக்குள் உள்ளே போவது தான் பாக்கி. அப்போது கூட தன்னுடைய வாலியின் மைந்தனான அங்கதனை தூது அனுப்புகிறார். கடைசியாக சீதையை கொண்டு வந்து விட்டுவிட்டு ராமனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் நீ இந்த இலங்கையில் அசுரர்களும் தப்பிப்பார்கள், உன்னிட தலையும் தப்பிக்கும் என்று தூது அனுப்புகிறார். அதுக்கு பின்னாடி அவன் கேட்கல. நம்மளுக்கு தெரியும், ராமாயண சண்டை நடக்குது, அத்தனை பேர் அழிஞ்சிடுறாங்க. கடைசி நாள் யுத்தம், ராவணன் வர்றான். அந்த ராவணனை அவனுடைய வில்லை ஒடித்து, அவனுடைய மகுடத்தை அடித்து, அவன் தேரை அடித்து நொறுக்கி அப்போவே கொண்டிருக்க முடியும். ஆனாலும் இன்று போய் நாளை வா, நாளை ஒரு சமயம் சீதையை கொண்டு வந்து விட்டு மன்னிப்பு கேட்டால் அவன் வாழ்ந்து உயிருக்கு ஆபத்தில்லை. அப்பவும் மன்னிப்பு கொடுக்கிறார் ராமர். இதுதான் அகிம்சை. இதுதான் அகிம்சை. அகிம்சைனா எவன் என்ன செஞ்சாலும் நான் பொறுத்துக்கிட்டு போவேன் அப்படிங்கிறது அல்ல. அப்படி அல்ல. நாம் ஒரு முறை மட்டும் இல்லை, 3 முறை 4 முறை கூட ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அவன் திருந்துவதற்கு. அவன் திருந்த மாட்டான் என்று தெரிந்த பின்னாடியும் நாம் ஒதுங்கி போவது சரியா? அதுக்கு பெயர் அகிம்சையா? இல்லவே இல்லை. ஆகவே நமக்கு வழிகாட்டிகள் ராமனும் கிருஷ்ணருமே. நாளை கிருஷ்ணரை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.